அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நம்ம தாவக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு மாதிரி போட்டிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 39-40 பேருக்கிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 10 ரூபா பாலாஜி அப்படிங்கிறவர், அப்புறம் நடிப்பு அரக்கன், அழுகை மன்னன், அன்பில் மகேஷ், பொய்யிலே பிறந்த பொய்யாமொழி அவர்கள், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஒரு மின்சாரத்தை தடை பண்ணி விஜய் அவர் சினிமாவில் முடக்கியதும் இல்லாமல் அரசியலில் முடக்க நினைக்கும் ஒரு சதி. இதை விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக பண்ணிவிட்டார். ஆனால் 2026 மக்கள் அனைவரும் விழித்து கொள்ள வேண்டும். 10 லட்சம் கள்ளக்குறிச்சியில் சாராய விஷயத்துக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதே 10 லட்சத்தை இறந்தவர்கள் குடும்பத்தானது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதுலேயே எங்கேயோ ஒன்று இடிக்குது. அப்புறம் நிறையா பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, கரண்ட் எடுப்பது ஜென்ரேட்டரு உடச்சி நொறுக்குனாங்க, கரண்ட் ஒயர் கட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது மேடையில் செருப்பு வீசியது, இந்த மாதிரிலாம் பல சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்ட நெரிசல் யாரும் சிக்கி இது வந்து எதர்ச்சியாக நடந்த கூட்ட நெரிசல்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மீடியாக்கள் வேணால் அப்படி பரப்பலாம். சன் நியூஸ்லாம் அவங்க போகிற நியூஸை பார்த்தாலே சன் நியூஸ் சேனல் அடித்து நொறுக்கணும் போல தோணுது. தயவு செஞ்சு சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்க கொடுக்குற 10 லட்சத்தை வாங்காங்க. அவங்க கொடுக்குற 10 லட்சத்தை நீங்கள் வாங்காதீங்க. இறந்தவர்கள் ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையாது. 10 லட்சம் கொடுத்தா ஈடாகுமா? அங்கே ஏற்பட்ட மின்தடை, ஜென்ரேட்டர் உடைக்கப்பட, செருப்பு வீசி எரிஞ்சது, இதுக்கெல்லாம் இந்த விளம்பர மாடல் அரசு மக்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா பாட்டில் 10 ரூபாய்க்கு விற்கிற நீ, உங்களெல்லாம் திட்டக்கூட மனசு வரலடா. பார்த்த இடத்துல சுட்டு பொசுக்கி கொளுத்தி எடுத்துன்னு தோணுது. என்னைக்கு உங்களை வீடு பூந்து பொதுமக்கள் அடிக்கிறாங்களோ அன்னைக்கு தாண்டா உங்க அராஜ ஆட்சி ஒழியும். விளையாட்டுத்துறை அமைச்சரை விளையாட்டா பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மக்கள்